ஈஸ்வராஹி நமஹ. நம்ம சேலம் வராகி ஆலயத்தில் நவராத்திரி விழாவுடைய முதல் நாளாக இன்றைய தினம் வராகி அம்பாள் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்துட்ருக்காங்க. வராகி அம்பாலை மஞ்சள் காப்பில் தரிசனம் பண்ணும்பொழுது வாழ்க்கையில் நல்லதொரு துணை அமையும். கல்யாணம் ஆகாத பெண்கள், கல்யாணமாகாத ஆண்கள், ஜாதக ரீதியான உபதிரவ தோஷங்கள், நாகதோஷம், காலகர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், செவ்வாதோஷம், இந்த மாதிரிலாம் ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. வயது ஆகிட்டே போகிறது, திருமணம் ஆகலைங்கிற அன்பர்கள் எல்லாம் இன்றைய தினம் வராகி அம்பாலை மஞ்சள் காப்பில் தரிசனம் பண்ணும்பொழுது அந்த தோஷ நிவர்த்தியாகி அவங்களுக்கு திருமணம் கைகூடி வருங்கிறது ஐதீகம். எல்லாம் வல்ல சேலம் வராகியே மங்களகரமான இந்த மஞ்சள் காப்பில் அலங்காரத்தில் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு துணை அமையட்டுங்கிறத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே போல் நம்ம சேலம் வராகி ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் மாவட்டம் 5 ரோடு டிமார்ட் பின்புறம் இந்த வராகி ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதி அற்புதமான ஆலயம். இங்கே வராகினா வராகி மட்டும் கிடையாது, எல்லா தெய்வங்களும் ஒருங்கிணைந்த இடம். ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களுக்கும் நிவாரணமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இங்கே சாஸ்வதமாக அமைஞ்சிருக்கு. எல்லா விக்கிரகமும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மனதிற்கு அமைதியாக இருக்கணும், மனசுக்கு அமைதி வேணுங்கிறவங்க இங்கே வந்து நல்லா உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஆலயம். இந்த நவராத்திரி தினத்தில் தினம் ஒரு அலங்காரத்தில் அம்மா காட்சி கொடுப்பாங்க. நாளைய தினம் குங்கும காப்பு அலங்காரம் இருக்குது. ஸோ நாளைய தினம் அம்மாவை குங்கும காப்பில் தரிசனம் பண்ணும்பொழுது என்ன பலனுங்கிறத நாளைய தினம் அப்டேட் பண்ணுறேன். மற்றும் திருப்புகழ் டிவி ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே அம்பாளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக அமையணும். எல்லாரும் நோயற்ற வாழ்வை, குறைவற்ற செல்வங்கிற மாதிரி சௌக்கியமாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக வாழணுங்கிறத நான் சேலம் வராகி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாருக்கும் ஆசீர்வாதம். என் பேர் ராணி. இந்த சேலம் மாவட்டத்தில் வாராகி அம்மன் டி மார்க்கெட் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 வாராகி இருக்காங்க. இந்த 3 வாராகிலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு வாராகி உக்ர வாராகி, இன்னொரு வாராகி மங்கள வாராகி, இன்னொரு வாராகி ஆதி வாராகி. இப்போ அந்த ஆதி வாராகி தான் இந்த 9 நாளும் நவராத்திரி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நவராத்திரியில் அவங்க 55 ரூபா காணிக்க வச்சு என்ன வேண்டுதல் நடத்திட்டு போகிறாங்களோ அந்த வேண்டுதல் உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ உண்மையான பக்தியோடு நீங்கள் கொண்டு காணிக்க செலுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வாராகி அம்மன்கிட்ட உட்கார்ந்திங்கன்னா அவங்க மேலேருந்து பூ விடும். இங்கே இந்த ஒரு அதிசயம்தான். இங்கே இந்த சேலம் வாராய்க்கே ஒரு அதிசயமானது என்னென்னா, அந்த பூ விழுறது மட்டும்தான். நீங்கள் என்ன கோரிக்கை வச்சுக்கிட்டு உட்காந்து உங்கள் கண்ணீரோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கனாலும் அந்த கோரிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த உக்ர வாராகின்னிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னவோ, இப்போ மற்றவங்க எது பண்ணியிருந்தாலும் சரி, கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, அது அனைத்தையுமே இந்த உக்ர வாராகிட்ட விளக்கு போட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு நிறைவேறும். அடுத்தது இருக்கிறது மங்கள வாராகி. அந்த மங்கள வாராகி கிட்ட நீங்கள் போய் மஞ்சள் மாலையை சாத்தி அந்த மஞ்சள் மாலையில் நீங்கள் நின்று வேண்டிக்கிட்டு உங்களுடைய பொண்ணுங்களுக்கோ பையனுக்கோ யாருக்கு திருமணம் ஆகணும், என்ன தடை இருக்கோ அதையெல்லாம் தடையெல்லாம் நீக்கி எங்களுக்கு திருமண நிகழ்ச்சி நடத்தி கொடுங்கம்மான்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அந்த மங்கள வாராகி உங்களுக்கு நீங்கள் கேட்டது உடனே அவங்க கொடுப்பாங்க. அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதி வாராகி. ஆதி வாராகினா முழுசுக்குமே நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்குமே அவங்க எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுறவங்க தான் அந்த ஆதி வாராகி. அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு முழு மனதோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்கும். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் நானும் படிப்படியாக இந்த 2 வருஷமாக இந்த கோயிலுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த 2 வருஷத்துலேயும் இந்த கோயிலுக்கு நான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சதை அந்த அம்மாவுக்கு நான் சேவை செஞ்சுட்டு இருக்கேன். அதனால் உங்களுடைய முழு மனசோடு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை வேணுமோ அனைத்து பிரார்த்தனைகளையும் உங்கள் முழு மனசோடையும் உங்கள் கண்ணீரோடும் நீங்கள் கேட்கும்போது அந்த அம்மா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாங்க. முழுமையாக வச்சுட்டு பொறுமையாக இருந்து அந்த அம்மா கிட்ட வேண்டி இங்கே இருக்க பலனை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற அத்தனை பலன்களையும் இந்த சேலம் வாராகியில் உள்ள அனைத்து மக்களுமே இந்த பலனை அவங்க வாங்கிக்கணுன்றது எங்களுடைய பிரார்த்தனை. வணக்கம். சேலம் வாராகி அம்மன் கோயிலேருந்து நான் பேசுகிறேங்க. என் பேர் சித்ரா. ஃபேர்லாண்ட்ஸ்லேருந்து வரேன். இங்கே கோயிலுக்கு நாங்கள் நம்ம நாளாக வந்துட்டுருக்கேன். என்னுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேறியிருக்கு. ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. இன்றைக்கி மஞ்சள் அலங்காரத்தோடு அம்மா இருக்காங்க. கல்யாணம்
கல்யாணம் பண்ணணுங்கிறவங்களுக்கு வந்து வேண்டி மஞ்சள் வாங்கி கொடுத்து இது பண்ணால் கல்யாணம் கண்டிப்பாக உடனே இதாகும்.